வணக்கம் நண்பர்களே. விஜய் அவரது மனைவி சங்கீதா இந்த இருவருக்குமான மோதல் மற்றும் சங்கீதாவை விஜய் எப்படியெல்லாம் துன்புறுத்தினார், விஜய் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அல்லது மனநோயாளி அப்படிங்கிறதெல்லாம் சங்கீதாவினுடைய அந்த 12 பக்க மனு மூலமாக அத்தனை பேருக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் தொடர்ச்சியாக மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் மீடியா முழுக்க இந்த செய்தி தான் பெரிய அளவுக்கு ஆக்கிரமிச்சிருக்கு. ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்தது அல்லது காங்கிரஸ் திமுக அந்த தொகுதி பங்கீடு பிரச்சனை இதெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு அரசியல் உலகிலும் அதிகமாக பேசப்பட்டது எதை பத்தினா இந்த விஜயுடைய இந்த விவாகரத்து குறித்து தான். அதுல திடீர்னு ரொம்ப நல்லவங்களா மாறிட்டாங்க ஒரு குரூப்பு. அவங்க கிளம்பி இது எப்படி நீங்க அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்த பேசலாம், விஜய் சங்கீதா அவங்க விவாகரத்துக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் இது திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு சதி, இது சங்கீதாவை பின்னாடி இருந்து வேற யாரோ இயக்குறாங்க. யார? விஜய் மனைவி, விஜய்க்கு 2 பிள்ளைகள் பெற்றுக் கொடுத்த அந்த தாய், அந்த பெண்ணை பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்களாம் விஜய்க்கு எதிராக. இப்படி ஒரு கும்பல் செய்தியை பரப்பிக்கிட்டு தெரியுறாங்க. இந்த கும்பல் யாரா அப்படின்னு பார்த்தா இந்த சோகால்டு சமூக வலைதள அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குல்ல, ஒரு சைக்கோ குரூப், ஒரு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு மோசமான திருட்டு கும்பல். அது அந்த கும்பல் இந்த செய்தியை தொடர்ச்சியாக இந்த 24 மணி நேரத்துல முட்டு கொடுக்குற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. எதனால அதை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, கரூர்ல 42 பேரை கொண்டுட்டு இந்த சைக்கோ பையன் ஓடி வந்தான் இல்லையா, அப்படி ஓடி ஒரு சில மணி நேரங்களிலேயே ஒரு செய்தியை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கரூர் செப்டம்பர் 27ஆம் தேதி அங்க 42 பேர் சாவறாங்க. அடுத்த நாளே 28ஆம் தேதியே இந்த செய்தி பெரிய அளவுக்கு உலக அளவில் மீடியாவில் பெருசா பேசுறாங்க. எங்கேயுமே நடக்காத அநியாயமா இருக்கே, 42 பேர் கொண்டுட்டு ஒருத்தன் ஓடி குப்பப்படுத்துனுங்கிறானே, வெளியவே வராம இருக்கானே, இதை பத்தி பேசாம இருக்கானே, இதுக்கு பொறுப்பேற்றுக்காம இருக்கானே, ஒரு குறைந்தபட்ச மன்னிப்போ அல்லது அந்த நிகழ்வுக்கு வருத்தமோ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அனுதாபமோ கூட தெரிவிக்காம ஒருத்தன் இப்படி இருக்கானே, இது என்னடா ஜென்மம், இது இப்படியெல்லாம் எங்கேயாவது நடக்குமா அப்படின்ட்டு உலகமே பேசிக்கிட்டு இருக்கிற போது ஒரு ஆடியோ லீக் ஆகுது. அந்த ஆடியோ எதுன்னா ஒரு நிறுவனத்தினுடைய பெயரை சொல்லி, அந்த நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தா இந்த விஜயின் கூட இருக்கிற கைக்கூலிகள் இருக்கானுங்கள, விஜய் கூடவே இருந்து குழியில தள்ளுறதுக்குன்னே காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க இல்லையா. இல்ல, குழியிலெல்லாம் தள்ள தேவையில்லை, ஏன்னா அப்படி ஒரு நல்லவனா அவன் கிடையாது. இந்த ஒரு 3 நபர்கள் அவர்களுடைய நிறுவனங்கள் இதெல்லாம். இந்த 3 நபர்களின் நிறுவனங்களில் பேரோல் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அங்கிருந்து மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இதில் தொடர்ச்சியாக விஜய்க்காக கூவி கொண்டிருக்கிற சில மனநோயாளிகள் இருக்காங்களா, இதுங்க காசு வாங்குதுங்க அதுங்கிட்ட இருந்து. அதனால காசை வாங்கிட்டு அவங்க சொல்றது என்னவோ அப்படியே பரப்புவாங்க. அதுக்கு பேர் டூல் கிட்டுன்னு பேரு. டூல் கிட்டுன்னா ஒரே நேரத்தில் பல பேர் ஒரே செய்தியை தொடர்ச்சியா பரப்பணும். அந்த ஒரே செய்தி தான் டூல் கிட். இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டாவிலையோ அல்லது ட்விட்டர்லயோ மிகுந்த செல்வாக்கு உள்ள அல்லது நிறைய ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, இந்த 1000 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகாது, ஒரே நேரத்துல ஒரு செய்தியை பரப்புவாங்க. அதாவது விஜய் நல்லவர், விஜய் வல்லவர், இந்த 42 பேர் செத்ததுக்கும் விஜய்க்கு சம்பந்தம் இல்லை, இதுக்கு பின்னாடி திமுக இருக்கு, செந்தில் பாலாஜி இருக்கு, விச ஊசி போட்டாங்க, கலர் பொடி அடிச்சாங்க, போலீஸ் கண்டுக்காம விட்டுட்டாங்க, இதையெல்லாம் தூக்கி விஜய் மேல பழிய போடுறாங்க, விஜய்க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, விஜய் வாயில விரல வச்ச கூட கடிக்க தெரியாத பப்பா அப்படின்னு பரப்பணும். இந்த செய்தியை கண்டினியூஸா அப்படியே பரப்புவாங்க. நடந்தது இது 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 தொடர்பான ஆடியோ அன்னைக்கே லீக் ஆயிடுச்சு. பாருங்க, விஜய்க்கு விஜய் அண்ணாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த 42 பேர் இறந்தது மிகப்பெரிய அளவுக்கு விஜய்க்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அவருடைய அரசியல் பயணம் இதோட முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதிலிருந்து அவர் தப்பிக்கணும்னு சொன்னா சோசியல் மீடியா அவர் கை கொடுக்கணும். அவரை இயல்பு நிலை கொண்டுறதுக்கு சோசியல் மீடியாவில் இப்போ நான் ஒரு டூல் கிட் அனுப்புறேன், இதை நீங்க பரப்புங்க அப்படிங்கிறான் ஒருத்தன். யாருன்னா இந்த காசு கொடுக்குற கம்பெனில இருந்து பேசுற ஒருத்தன். அவன் பேர் என்னங்கிறது அதுல அந்த ஆடியோலே வரும். இப்போ
இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தன் பேச, அதாவது அந்த யார் கூட பேசுறான்னா அவன் என்ன சொல்றான், சார் ஏற்கனவே வந்து பயங்கரமான எதிர்ப்பலை இருக்கு சார், நான் ஏற்கனவே நீங்க சொன்னதை போட்டு என்னை கடுமையா வந்து கழுவி ஊத்துறாங்க, என்னை போட்டு செருப்பால் அடிக்கிறாங்க, திரும்ப இப்படி போட்டேன்னா என்னோட கிரெடிபிலிட்டி, என்னடா மயிர் உனக்கெல்லாம் கிரெடிபிலிட்டி இருக்கு, எச்சப்பயிலுங்க, கூலிக்கு மாரடிக்கிற எச்சப்பயிலு, உங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இல்ல இல்ல பிரதர், இந்த வாட்டி வந்து ரொம்ப பாலிஷா போடுங்க, நீங்க ரொம்ப முட்டு கொடுக்குற மாதிரி தெரியவானா, பாலிஷா போடுங்க அப்படிங்கிறான். சரி பிரதர் ஓகேன்றான். உடனே ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இந்த மாதம் 20ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம பேரோல்ல வந்து உங்க பேர் வந்துடும், உங்க அக்கௌண்ட்டுக்கு முன்னே விட 2 மடங்கு காசு போடுறேன் அப்படின்னு சொல்றான். அந்த அந்த ஆடியோ வந்து நான் இந்த கரூர் சம்பவம் நடந்த அடுத்த நாளே நம்ம சேனல்லே வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அது இருக்கும், நான் வேணா கூட அந்த லிங்கை வந்து உங்களுக்கு தரேன். இப்போ இந்த சங்கீதா விஷயம் வெளியே வந்த உடனே மிகப்பெரிய அளவுக்கு விஜய்க்கு அது பேரிடிய மாறி இருக்கு. ஏன்னா இந்த லூசு பொண்ணுங்க கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, தற்குறி பொண்ணுங்க, பெண்கள் எல்லாம், என் வீட்டுக்காரனோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், கேக்குன்னு ஒரு பொண்ணு சிரிச்சால, அந்த மாதிரியான லூசுங்க. அப்புறம் நான் விஜய்க்காக வந்து பரீட்சையை நான் விட்டுட்டு வந்துட்டேன், பரீட்சை எப்போன்னு எழுதிப்பேன், விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு அரமெண்டல். அந்த அரமெண்டல் அப்புறம் என் குழந்தை செத்தாலையும் பரவாயில்ல, இன்னொரு குழந்தை பெற்றுப்போ எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு பைத்தியம், ஒரு மென்டல். அந்த மென்டல், இந்த மாதிரியான பெண்கள் ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, அந்த கும்பலுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய ஷாக். இது ஏன்னா பெண்ணை இவன் எப்படி மதிக்கிறான், தன்னுடைய மனைவியை இவன் எப்படி நடத்தியிருக்கான், 4 ஆண்டுகள் வந்து சித்திரவதை பண்ணியிருக்கான் அந்த பெண்ணை, பணம் கொடுக்காம வந்து அந்த பெண்ணுக்கு அத்தனை துயரத்தை வந்து கொடுத்துருக்கா. எந்த அளவுக்கு மனசு வெதும்பி போயிருந்தா, இப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கான், பெரிய நடிகை, பெரிய கட்சி நடத்துறான் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கிற அந்த சூழல்லையே அந்த பொண்ணு வந்து நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்குதுன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும். ஸோ இந்த செய்தி, இந்த பாதிப்பு இருக்க, அது பெண்கள் மத்தியில பெரிய அளவுக்கு இந்த விஜய்க்கான செல்வாக்க சரித்திருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. அது எப்படி 24 மணி நேரத்தில் சரிஞ்சிருமா அப்படின்னு கேட்பீங்கல்ல, செங்கோட்டை வந்து சேர்ந்த அடுத்த 20 நிமிஷத்துல விஜயோடைய கட்சிக்கு 4% வாக்கு ஏறி போச்சு அப்படின்னு மேடையில பேசினா ஒரு அறிவு கட்ட மூதேவி ஆதவ அர்ஜுனான்ற ஒரு மூதேவி. ஏண்டா, நான் 20 நிமிஷத்துல 4% ஓட்டு ஏறுது உங்களுக்கு ஒரு ஆள் வந்து சேர்ந்த உடனே, அதுவே ஒரு கட்சியினுடைய தலைவன், அந்த தலைவனுடைய பொண்டாட்டி வந்து கேஸ் போட்டிருக்கா, இவன் ஒரு மனநோயாளி, இவன் ஒரு சைக்கோ, மென்டல், அரமென்டல், இவனால வந்து நான் பட்ட துயரம் கொஞ்ச நஞ்சல்ல, என் பசங்க பட்ட அவமானம் கொஞ்ச நஞ்சல்ல அப்படின்னு 12 பக்கத்துக்கு புலம்பி இருக்கு அந்த பொண்ணு. ஒரு நடிகை இல்ல, விஜயோட தொடர்புடைய நடிகைகள் அப்படின்னு போட்டா ஒரு 10 நடிகைகள் லிஸ்ட் வருவாங்க, 11 நடிகைகள் லிஸ்ட் வருவாங்க. என்னால சொல்ல முடியும், ஒரு திரைப்பட பத்திரிகையாளனா 33 ஆண்டுகள் விஜயனுடைய திரைப்பயணத்தை பார்த்த அந்த ஒரு பத்திரிகையாளனா, செய்திகள் எழுதின பத்திரிகையாளனா, எனக்கு 11 நடிகைகளுடைய பேரே தெரியும், என்னால் அதை பட்டியலும் போட முடியும். ஆனா இப்போ சட்ட ரீதியாக சில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ பெண்கள், அந்த பெண்கள் பெயரை சொல்லும் போது அவங்க அது சட்டப்படி வந்து எங்க தனிப்பட்ட உரிமை அப்படின்னு அவங்க கிளைம் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதுனால வந்து இது கிசுகிசுகளாக எழுதப்பட்டது. அதனால அந்த கிசுகிசு பணியிலேயே இதை விட்டுறது தான் நல்லதுங்கிறதுனால இந்த லிஸ்ட்டை மட்டும் சொல்ற 11 நடிகைகளோட தொடர்பு இந்த விஜய்க்கு இருந்தது, கள்ள தொடர்பு இருந்தது. இப்போ அப்படி கள்ள தொடர்பில் இருக்கிற ஒரு நடிகையை பத்தி தான் அவங்க குறிப்பிடுறாங்க. அதிலும் அந்த நடிகை பெயரை அவங்க சொல்லல, அது எல்லாருக்கும் தெரியுன்றதுனால வந்து அவங்க வெளிப்படையாவே வந்து அதை எல்லாருடைய யோகத்துக்கும் விட்டுட்டாங்க. ஒரே நேரத்தில் 2 நடிகைகளோட கள்ள தொடர்பில் இருந்திருக்காரு இந்த விஜய். அதனால இந்த மன உளைச்சல் எப்படிப்பட்டது அப்படிங்கறத வந்து அவங்க அந்த மனுவுல பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெண்களின் மத்தியில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பரவாயில்ல, விஜய் வந்து தன் பொண்டாட்டியை எவ்வளோ சித்திரவதை பண்ணாலும் பரவாயில்ல, எத்தனை பெண்களோட கள்ளத்தொடர்பு வச்சிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சவன் விஜய் தான், என் வீட்டுக்காரனால விஜய் தான் எனக்கு இப்போ பிடிக்கும்னு எவ்வளோ சொல்லுவாள். இப்போ ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பெண்கள் இப்போ இந்த அரமெண்டலுங்க விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசி ஆடியோ வெளியிட்டாங்கல்ல, அந்த பொண்ணுங்களை பார்த்து தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு பெரிய பாதிப்பை விஜய்க்கு இந்த செய்தி ஏற்படுத்தியிருக்கு. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, இப்ப அந்த கரூர் சம்பவத்துல ஒரு ஆடியோ லீக் ஆச்சுல்ல, அதே மாதிரி அதே ஆடியோ திரும்ப அதே நபர் வந்து ஒருத்தர்கிட்ட பேசுற அந்த ஆடியோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு.
அந்த ஆடியோ கொஞ்சம் எடுத்து வச்சு போடுங்கப்பா. ஹலோ கவி, இட்ஸ் ஸ்ரீராம் ஃப்ரம். ஹலோ. ப்ரோ சொல்லுங்க. ஸ்ரீராம் தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஓகே. நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கையை மீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹாவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குல்ல, அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பாத்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியோ திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆபீஸ்ல வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ வந்து இந்த எஸ்ஓபி எல்லாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தே ஆர் சீயிங் ஆல் திஸ் திங்ஸ், தே ஆர் கவுண்டிங் யுவர் டேஸ் அப்படின்னு போட்டு டிஎம்கே அகேன்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். வி சப்போர்ட் விஜய் நானு. ஸோ நம்ம என்னன்னா, லைக் கரூர் இஷ்யூ அப்ப என்ன ஊக்கான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. ஸோ டிஎம்கே தான் லீக் பண்ணிருக்கு. இவ்வளவு சீப்பான பாலிடிக்ஸ். இது வந்து உங்க மக்கள்கிட்ட இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் தான் பட்டு இன்னும் நீங்க வந்து அண்ணனுக்காக அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க. லைக் வந்து சொல்லணும்னு சீஃப் சொன்னாரு. ஸோ லுக் ஆன் திஸ். நான் உங்களுக்கு அந்த டிராஃப்ட் அனுப்புறேன். லுக் ஆன் திஸ், தென் இட் இஸ் இன் ஹேஷ்டாக் வந்து வி சப்போர்ட் விஜய் அண்ணா. ஸோ சப்போர்ட் விஜய். ஓகே ப்ரோ. பட் ஆல்ரெடி வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு வி ஸ்டாண்ட் வித் தளபதி சம்திங் அந்த மாதிரி ஹேஷ்டாக் ஓடிட்டு இருக்குல்ல? இல்ல இருக்கு. பட் வி ஆர் லுக்கிங் வி சப்போர்ட் விஜய் அண்ணா அந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸ் தான். நான் அது ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு டிராஃப்ட்லயே அனுப்பிச்சிடுறேன். இந்த ஆடியோ வந்து இது அதே நபர் தான் பேசுறான். அவன் பேரை வந்து அதில் சொல்லுவான். நீங்க கேட்டுக்கங்க, நான் சொல்ல விரும்பல. அந்த நபர் சொல்றான், இந்த மாதிரி வந்து சங்கீதா அவங்கள பத்தி நீங்க அதிகமா திட்டாதீங்க. எது விஜய் ஒய்ஃபை பத்தி திட்டணுமா வேணாமான்றத கூட யார் டிசைட் பண்றாங்க? விஜய் கூட இருக்கிற இந்த அல்லக்கைகள், அவங்க நடத்துற இந்த கேவலமான அந்த நிறுவனங்கள், மாமா வேலை பார்க்குற நிறுவனங்கள், அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்றான், விஜய் சங்கீதாவை பத்தி அதிகமா திட்டாதீங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் அப்படின்னு பரப்புங்க. டேய், நீங்க எல்லாம் யாருடா? என்னடா ஜென்மங்க நீங்க எல்லாம்? இதுக்கெல்லாம் காரணம் திமுகவா? திமுக குடும்ப நிகழ்ச்சி ஒண்ணுத்துல வந்து சங்கீதா கலந்துக்கிட்டாங்க. அந்த போட்டோவை எடுத்து போடுங்க. திமுக காரங்களோட சங்கீதா இருக்கிற மாதிரி ஸ்டில் இருந்தா அதெல்லாம் பரப்புங்க. இதுக்கு காரணம், இதுக்கு பின்னணியில திமுக தான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. தொடர்ச்சியா விஜய்க்கு எதிராக இதெல்லாம் செய்யறாங்க. அரசியல்ல விஜயை வீழ்த்துவதற்கு எந்த எல்லைக்கும் திமுக போவாங்கன்றதுக்கு இதுதான், இது ஒரு சாட்சி அப்படின்னு நீங்க வந்து பரப்புங்க அப்படின்னு ஒருத்த போன்ல சொல்றான். இது வந்து யாரோ ஒருத்தர்ல தொடர்ச்சியா அந்த வேலையை பார்க்கறதே வந்து இந்த நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தின் சார்பா பேசுற அந்த மாமா பையன் தான் வந்து இந்த வேலையை மீடியா மூலமாக தொடர்ந்து செய்யறான் அப்படிங்கிறது இன்னைக்கு மீண்டும் அம்பலமாகி இருக்கு. ஆனா என்ன நினைப்பாங்க இந்த அப்பாவி மக்கள்? என்ன நினைப்பாங்க சிலர்லாம்? ஒன்றும் இல்லை, ஒரு ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகாதுன்ற சூழ்நிலை 8ஆம் தேதி தெரிஞ்சு போச்சு. அப்போ டிக்கெட் கேட்டிருந்தாங்க என்கிட்ட அந்த படத்துக்கு. நான் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்குற அளவுக்கு நான் ரொம்ப கீழ்த்தரமா இல்லப்பா, நீங்க சம்பந்தப்பட்ட தேட்டர் சொல்றேன், நீங்க போய் வாங்கிக்கங்க அப்படின்னு தான் சொல்லி வச்சிருந்தேன். அவங்க எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த டிக்கெட்டு கிடைக்குமா, படம் வருமா அப்படின்ட்டு. படம் வராது, நிச்சயமா படம் இப்போ வராது, அது பொங்கலுக்கு கூட வருமான்ற சந்தேகம் அப்படின்னா 8ஆம் தேதியே சொல்றேன். நம்ம வீடியோவே நம்ம போட்டிருப்போம். அப்போ அவங்க சொல்றாங்க, எல்லாம் திமுக பண்ற சதி, கடைசி படம் தானே விட்டா என்ன அப்படின்னு சொல்றாங்க. எது ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல, பொங்கலுக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, திமுக பண்ற சதின்றாங்க. சென்சார் போர்டு மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கு. இந்த படத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்துறது பாஜக அரசு தான். இது எல்லாம் வந்து வெளியே செய்திகளா பரவிக்கிட்டு இருக்கு, செய்திகளா பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில கூட வந்து படித்த ஒரு நபர் இப்படி ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா மக்கள் மத்தியில இவன் என்னவா கொண்டு போய் சேர்த்திருக்கான் பாருங்க. அதை ஏன் இப்படி ஒரு பிரபலமான நடிகன் அரசியலுக்கு வர்றது, அதுவும் இந்த பொய்யை மட்டுமே மூலதனமா வச்சுக்கிட்டு ஒரு உச்சத்துக்கு வந்த ஒரு நடிகன் அரசியலுக்கு வர்றது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுதா?
ஒரு பொய்யை வந்து தொடர்ச்சியா பரப்புறான் அவன். நேரேட்டிவ் செட் பண்றதுன்னு சொல்லுவாங்க அது ஆங்கிலத்தில். இப்படி தொடர்ச்சியாக திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம், திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம், எனக்கு சளி தும்மல் திமுக தான் காரணம், எனக்கு ஒண்ணுக்கு போல திமுக தான் காரணம். இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்றது தான் விஜயனுடைய வேலையா இருந்திருக்கு. அதை அவன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டான்னு தானே அர்த்தம். அதுக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆக சென்சார் போர்டு பிரச்சனை. இங்க யார் மேல பழி போகுது? மு.க. ஸ்டாலின் மேல, திமுக மேல பழி போகுது. இப்போ இந்த அவங்க 2 பேருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை. மனைவி விவாகரத்து வழக்கு தொடுத்திருக்காங்க. தன்னை இந்த விஜய் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினா, எங்கள் திருமணம் என்பது வெறும் காகித அளவில் தான் இருக்கு, என்ன வந்து அந்த வீட்டுல கூட வாழறதுக்கு எனக்கு உரிமை இல்லை அப்படின்னு பண்ணிட்டா, எனக்கு உரிய அந்த நிதி சுதந்திரத்தை கொடுக்கல, என்ன வெளியில நடமாட அனுமதிக்கல, என் பசங்க வந்து அவமானமா உணர்றாங்க, அவங்களுக்கு தொடர்ச்சி அவமானத்தை ஏற்படுத்துறாங்க, திட்டமிட்டு வந்து இதை அந்த நடிகையை அவனும் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னு ஒரு மனைவியானவள் நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்காங்க, மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இங்க எங்கடா திமுக வந்தது? இதுல எங்கடா திமுக அரசியல் பண்ணுது? ஆனா இதை அப்படி பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நெருக்கமான, அதாவது விஜய்க்காக செயல்படுகிற நிறுவனத்திலிருந்தே வந்து டூல் கிட் அனுப்புறாங்க. அவன் சொல்றான், நான் டூல் கிட் அனுப்புறேன், இதை வந்து தயவு செஞ்சு உடனே பரப்ப ஆரம்பிச்சிருங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா 24 மணி நேரத்துக்குள்ள பழியை வந்து திமுக மேல டைவர்ட் பண்றதுக்கு பாக்குறாங்க. அதையும் நம்பி ஒரு கூட்டம் வந்து செய்யுது. இப்போ நம்ம கடந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க, ஒரு 10-15 தற்கூரிகள் வந்து இந்த நிலைக்கு காரணம் வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லுதுங்க. இன்னும் சிலரு ரொம்ப மோசமான கமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை சொல்ல விரும்பல, நீங்க போய் படிச்சுக்கங்க. இதை பொது வெளியில சொல்ல தகுதியற்ற கமெண்ட்டுகள் அதெல்லாம். ஆனா இந்த மாதிரி வர மனநிலைக்கு மக்களை தள்ளுறதுல வந்து அவன் அந்த அந்த தற்கொலைகளுடைய அந்த கேம்பெயினுங்கிறது சக்சஸ்ஃபுல்லா மாறி இருக்கு. ஆனா இதை பத்தி யோசிக்கணும்ல மக்கள். கொஞ்சமாவது வந்து என்ன, அவன் வீட்டு பிரச்சனைக்கு எங்கடா திமுக வந்தது, இவன் வீட்டு பிரச்சனைக்கு எப்படிடா வேற ஆள் காரணமா இருக்க முடியும்? வேற ஆளுன்னா விஜய்க்கு நெருக்கமா இருக்கிற அந்த நடிகை வேணா காரணமா இருக்கலாமே தவிர மற்ற அரசியல் சக்திகளோ அல்லது வேறு மீடியாக்காரங்களோ அது வேற யார் இதுக்கு பொறுப்பாக முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆனால் விஜய் செய்யறது முழுக்க முழுக்க தான் என்ன தவறு செய்தாலும் அந்த தவறை, அந்த பழியை வெற்றிகரமாக அடுத்தவங்க மேல போட்டுட்டு நம்ம பாட்டு கடந்து போயிட்டே இருக்கலாம். மக்கள் அதை நம்புறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் ஜனங்க நம்புறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒரு மிகப்பெரிய சைக்கோவான அந்த விஜய்க்கு இருக்கு. அதனால தான் வந்து நான் தொடர்ச்சியாக அவனை ஒரு கிரிமினல் சைக்கோ அப்படின்னு நான் வர்ணிக்கிறேன். நான் சொன்னதுல எந்த விதமான மிகையோ அல்லது பொய்யோ இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சங்கீதாவுடைய அந்த 12 பக்க அந்த மனுவே, விவாகரத்துக்கு ஒரு மனுவே சான்று. அந்த மனுவில் அவங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமாக விஜய் ஒரு மனநோயாளி, விஜய் ஒரு சைக்கோ, விஜய் வந்து என்ன இந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்றான், ஒரு சைக்கோ தான் அப்படி எல்லாம் ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அதை கொச்சைப்படுத்தும் விதமாக, அந்த பெண்ணையே கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு குரூப்னா விஜயனுடைய அந்த கைக்கூலிகள் இந்த இணையத்தில் அவதூறு பரப்புகிற வேலையில இறங்கியிருக்காங்க. இந்த விஜயனுடைய வீழ்ச்சிக்கு, விஜயனுடைய இந்த இழிவான நிலைக்கு முழு காரணமும் விஜய் மட்டும்தான். விஜய் இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில விஜய் கேவலப்பட்டு நிக்கிறதுக்கு முழு காரணமும் விஜய் மற்றும் விஜயோட தொடர்பில் இருக்கிற அந்த கள்ள தொடர்பில் இருக்கிற அந்த நடிகை அல்லது நடிகைகள் தான் காரணம். இதுக்கு வேற யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது, அல்லது வேற யார் மீதும் இந்த பழியை போடக்கூடாது, போடவும் முடியாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமா மக்கள் புரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். அப்புறம் முக்கியமான ஒண்ணு, இந்த பெண் சங்கீதாவை அவமானப்படுத்துகிற, அவங்களுடைய அந்த கேரக்டரையே வந்து கேவலப்படுத்துகிற கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர்களை தவறாக சித்தரித்து ஒரு செய்தியையும் வந்து கூடவே பரப்புறாங்க இந்த தற்குறி கும்பல். அந்த பெண்ணுடைய நடத்தை. அப்புறம் இத்தனை நாள் என்ன கோமா இருந்தாங்களா, இப்ப மட்டும் புதுசா குற்றம் சொல்ல வந்துட்டாங்க, அதுவும் இந்த நேரம் தேர்தல் நேரத்துல வந்து குறை சொல்லுவியா அப்படின்னு வந்து ஒரு கும்பல் இப்படி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா அந்த பெண்ணினுடைய நடத்தையை குறை சொல்லுகிற ஒரு கேவலமான கூட்டம். அவர்கள் யாருன்னு சொல்லிட்டு போலீசார் சைபர் கிரைம் மூலமாக நிச்சயமா வந்து அதை விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை கண்டிப்பா உள்ள தூக்கி போட்டு லாடம் கட்டணும் அந்த பயலுங்களை. அதே மாதிரி இந்த திடீர்னு எப்படி வந்துட்டாங்க, இந்த தேர்தல் நேரத்தில் ஏன் வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இதுதான் சரியான டைம்னு அவங்களுக்கு தோணி இருக்கும். காரணம் என்ன,
உன்னை எப்ப பிடிக்க முடியும், உன்னை எப்ப வந்து சரியான முறையில தண்டிக்க முடியும், அப்படித்தானே அந்த பெண்ணுக்கு தோணும். உங்ககிட்ட வந்து சாஃப்ட் கார்னர் காட்ட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்கு? ஐயோ நல்ல பெரிய உயரத்துக்கு போறான், அல்லது அடுத்து முதல்வரா வரப்போறான், இவனை வந்து நம்ம அப்படியே விட்டுறணும் அப்படின்னு அவங்களுக்கு ஏன் தோணணும்? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணம் நீ தான். பெரிய புடிங்க மாதிரி வந்து நீ மேடைக்கு மேல போய் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப, நான் வந்து அப்படி நட்டமா நிமித்திருவேன். என்ன மாதிரி வந்து இங்க ஆட்சி செய்ய யாருமே கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும், நான் கத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்சி அப்படி கிழிச்சிருவேன் அப்படின்னு மேடைக்கு மேட பேசுறேன்ல. நான் ஏன் உன் வீட்டுல இருக்கிற எனக்கு எவ்வளவு கேவலமா நிலைமை பார்த்தியாடா? என்னுடைய நலனை கூடவே இருந்து இத்தனை ஆண்டு காலம் நான் கொடுத்த நடத்தின என்னுடைய நலனை புறக்கணிச்சுட்டு இன்னொரு பெண்ணோட சேர்ந்து கூத்தடிக்கிற நீ எப்படா இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு நல்லது செய்வ அப்படிங்கிற அந்த வெறுப்பும் கோபமும் அந்த பெண்ணுக்கு இருக்குல்ல, அதைத்தான் வந்து அவங்க இப்ப காட்டுறாங்க. அதுல எந்த தவறும் இல்லை.